அதாவது திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே நட்சத்திரம் இருக்கும்போது அப்படி இருந்துச்சு அப்படின்னா திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது ஒரே நட்சத்திரம் இருக்கும்போது ஏன் அந்த அவங்களுக்கு அப்படி பண்ணக்கூடாது? அப்படி திருமணம் பண்ணுனா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும்? எல்லாம் உட்காந்து யோசிப்பீங்க போல இருக்கிறான். அதாவது இது ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா? நீங்கள் கேட்டது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரே நட்சத்திரம் இருக்கும், ஆனால் தவிர்க்க முடியாமல் பெண்ணும் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கும். அது சில பேர் உறவில் இருக்கும், சில பேருக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடு இந்த இடம் முடிஞ்சால் நல்லா இருக்குமே, தம்ப பொண்ணுக்கு அந்த பையனே முடிஞ்சால் நல்லா இருக்குமே, இல்லை அந்த பையனுக்கு இந்த பொண்ணே முடிஞ்சால் நல்லா இருக்குமே. யாரை கேட்டாலும் ஒரே நட்சத்திரமாக இருக்குது, ரஜ்ஜு தட்டும் கழுத்து பொருத்தமே வராது, இதை போய் கட்டக்கூடாது அப்படிங்கிறது இன்றைக்கி மரபு அப்படின்றது எளிதில் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தம்பி. இதனால் பல நல்ல குணமுள்ள குடும்பங்கள் இணையிறது கூட கெட்டு போயிடுச்சு தம்பி. இதில் முதல்ல ஒரு எழுப்புணர்ச்சிக்காக இதில் நம்ம சொல்லணும்னா இந்த 10 பொருத்தம்னு வருது தம்பி. தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீ தீர்க்க பொருத்தம், யோனி பொருத்தம், அப்படி மாகேந்திர பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம்னு ஒரு 10 பொருத்தம் வரும் தம்பி. இந்த 10 பொருத்தத்தை பார்க்கறது நிறுத்தணும் தம்பி. ஃபஸ்ட்டு அது என்னென்னா 10 பொருத்தங்களை பார்த்து ஜாதகத்தை கோட்டை விட்டுடுறாங்க. நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க ஜாதகத்தை, ஏன்பா பொருத்தம் 10 பொருத்தம் இருக்குப்பா, இதை கட்டுறதுக்கு நான் வேணால் ஜாதகத்துள்ள பிரச்சனை இருக்கும். நிறைய பேர் இதில் பாதி குடும்பங்கள் பிரச்சனைகளாகி பிரியுது. ஒரே நட்சத்திரத்தில் தாராளமாக பண்ணலாம் தம்பி, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுக்கு கொஞ்சம் ஆழ்ந்த தோய்ந்த கொஞ்சம் கணக்கு வேணும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் ரஜ்ஜு தட்டும் அப்படின்னா அது கழுத்து பொருத்தமே இல்லைனாலும் கூட ஜாதகத்தில் அந்த கழுத்து பொருத்தத்துக்கான கட்டங்கள் இருக்கு. அதில் என்ன கிரகங்கள் இருக்கு, அது 2 பேருக்கும் அதை சேர்த்து நம்ம கலந்து யோசித்தோம்னா நிறைய திருமணங்கள் பண்ணலாம் தம்பி. இதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒரே நட்சத்திரம் கட்டக்கூடாது நிராகரிக்காதீங்க, அதை அலசி ஆய்வு செய்யுங்க. இதனால் நல்ல குணங்களுடைய இணைவுகள் கெட்டுப்போகுது. உதாரணமாக சொல்லணுன்னா ஒரு நட்சத்திரம் இருக்குதுன்னா ஒரு 3 நட்சத்திரங்களை ஒவ்வொரு கிரகத்துக்கு பிரிப்பாங்க தம்பி. இது ஒரு கணப்பு. இப்போ சுக்கிரன் அப்படின்னா பரணி நட்சத்திரமும் சுக்கிரன் தான், பூர நட்சத்திரமும் சுக்கிரன் தான், பூராட நட்சத்திரமும் சுக்கிரன் தான் தம்பி. இந்த 3மே சுக்கிரன் தான். ஆனால் இது 3 நட்சத்திரமும் வேறு வேறு விதமான கோணத்தில் செயல்படும். இப்போது ஒரு பெண்ணு பூராட நட்சத்திரமாக இருந்து ஒரு பையன் பரணி நட்சத்திரமாக இருந்தால் எளிதில் இதை கல்யாணம் பண்ணலாம் தம்பி. ஆனால் ஜோதிடத்தில் பண்ண மாட்டாங்க, ரஜ்ஜி தொட்டும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. பரணி தரணி பரணிக்கு பொதுவாக எத்தனை கால் நட்சத்திரம், அது என்னென்ன தன்மைகள் இருக்குது, பூராடத்துக்கு அது மாதிரி. இப்போ இதில் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு நம்ம கணக்கிடுவோம். அணுஜென்ம நட்சத்திரம்னு அதுலேயே வருது, திரிஜென்ம நட்சத்திரம்னு வருது தம்பி. இப்போது ஜென்ம நட்சத்திரம்னா இப்போ பரணின்னா அது ஜென்ம நட்சத்திரம், பூரம்னா அது அணுஜென்ம நட்சத்திரம், அதுக்கப்புறம் பூராடம் அப்படின்னு சொன்னால் திரிஜென்ம நட்சத்திரம். இந்த ஜென்ம நட்சத்திரங்கள் அந்த ஜென்மத்துக்குடைய கிரகங்களுடைய இணைவுன்னு ஒன்று இருக்குது தம்பி. அது எளிதில் எனக்கு தெரிஞ்சு 100க்கு 70 விழுக்காடு இந்த பொருத்தம் உள்ளதை கட்டலாம் தம்பி. அதை நம்ம பார்க்கும்போது ஏன்பா வேணான்றீங்க? இல்லை சாமி கழுத்து பொருத்தம் யார் சொன்னாயா? ஜாதகத்தில் மாங்கல்ய பொருத்தம் பொண்ணுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, பையனுக்கு தாரா பலன் நல்லா கூடி இருக்குது, இந்த நட்சத்திரத்தை வகுத்து கழித்து பெருக்குனா நல்லாவே வருது. குடும்பஸ்தானம் 2வது வீடு, போகஸ்தானம் 3வது வீடு, கலஸ்திரஸ்தானம் 7வது வீடு, ஆயுள் ஸ்தானம் 8வது வீடு, 12வது வீடு அயன படுக்கை ஸ்தானம், 4வது வீடு சுகஸ்தானம், எல்லாம் ஒத்து தனடா போது. இதுக்கு ஏன் ரஜ்ஜை போய் பார்த்துன்னுக்கிறீங்க? பொருத்தம் போய் முதல்ல கல்யாணம் பண்ணுங்க. அப்போ கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்காங்க. அப்போது இதை நம்ம யோசிக்கும் பொழுது இந்த எழுப்புணர்ச்சி நீங்கள் எல்லாம் பார்த்த உடனே ஒரே நட்சத்திரம் நிராகரிக்காதீங்க. அதை நிதானித்து ஜாதக கட்டத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். அடுத்தபடியாக பொருத்தம், அதுதான் தம்பி இன்னைக்கு பெரிய விஷயம். இந்த பொருத்தம் பார்க்குறத நீங்கள் விட்டுடுங்க. அது ஒரு மேலெழுந்த வாரியாக கொடுக்கப்பட்டது தான் ஜோதிடத்தில். சாதகத்துள்ள என்ன கட்டத்தில் இருக்கோ அதை தான் தம்பி நம்ம கணக்கில் எடுக்கணும். இந்த பொருத்தம் என்ன வந்ததுன்னா, ஐயா எனக்கு ஜாதகம் இல்லை, ஆதி காலத்தில் எனக்கு ஜாதகம்லாம் குறிப்பிடலை அப்படின்னு பெண் வீட்டாரோ பையன் வீட்டாரோ சொல்கிறாங்கன்னா அதற்காக இந்த பொருத்தம் வந்தது. உன் பேர் என்ன? பேருக்கு இந்த நட்சத்திரம், உன் பேர் இதுவாக இருந்தால் இந்த நட்சத்திரம், பையன் பேர் இதுவாக இருந்தால் இந்த நட்சத்திரம், இதை 2த்தையும் தனியாக எடுத்து இந்த நட்சத்திரத்துக்கு பொருத்தம் இருக்கா அப்படின்னு பார்க்கறது தான் அந்த 10 பொருத்தம் தம்பி. ஆனால் அது அப்படி இல்லை. ஒரே நட்சத்திரத்தில் திருமணம் செய்வது தவறல்ல.
அதை ஆலோசித்து ஆய்வு செய்து செய்யுங்க. ஒரு சிலது பிரச்சனை வரும், அதை கணிச்சா தெரிஞ்சு போயிடும். அதுக்கு என்ன பண்ணலாங்கிறதுக்கும் விதிமுறை எவ்வளவோ இருக்கு. அந்த மாதிரி செய்தும் நம்ம செய்திருக்கிறோம், பிரச்சனை யாருக்கும் வரல. அந்த குடும்ப வாழ்க்கைகள் எல்லாம் நல்லா இருக்கு. அதனால இது இந்த மூட நம்பிக்கை ஒழிக்கணும். அருமையாக கேட்டிருந்தீங்க நீங்க, அதுக்காக சொல்றேன் நான். ஒரே நட்சத்திரத்தில் செய்யலாம், ஆய்வு செய்து செய்யணும்.